ஹே டியூட்ஸ், நம்ம தஞ்சாவூர்ல நைட் டைம்ல சாப்பாடு கிடைக்கிறதே பெருசு. அப்படி இருக்கிறப்ப மிட் நைட்ல 2 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பிரியாணியே கிடைக்குது. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் உள்ள ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடுல லொகேட் இருக்கு தி பாஸ் பிரியாணில தான். கடையோட ஆம்பியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கைதி படத்துல ஒரு பிரியாணி சீக்வன்ஸ்லாம் வரைஞ்சு நீட் அண்ட் அட்ராக்டிவா பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. இங்க மெனு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணியே பிளஸ் சில சைடிஸ் ஐட்டம் இதுதான் இருக்கும். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சிக்கன் பிரியாணி தான் வாங்கினோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பீஸ் சிக்கன், அப்புறம் ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு சாதம் வச்சிருந்தாங்க. கத்திரிக்காய் தொக்கு வச்சிருந்தாங்க. கூடவே ஒரு பீஸ் முட்டையோட கொஞ்சம் கிரேவி வச்சிருந்தாங்க. அப்புறம் வழக்கமான தயிர் பச்சடியும் தக்காளி ஜாமும் வச்சிருந்தாங்க. பிரியாணில உள்ள சிக்கன் பீஸ் நல்லா சாஃப்டா குக் ஆயிருந்துச்சு. பிரியாணி சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் எல்லாம் சட்டிலான ஃபிளேவர்ல அருமையா இருந்துச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, முட்டையோட அவங்க கொடுத்த அந்த கிரேவி இருக்கு பாருங்க, அல்டிமேட்டுங்க. பிரியாணியோட சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு வேற லெவல் இருந்துச்சு. நம்ம தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 வாங்கியிருந்தோம். 65 எல்லாம் போன்லெஸ் பீஸா தான் வச்சு கொடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸும் சாப்பிடுறதுக்கு எல்லாம் ஸ்பைசியா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கூடவே பிரியாணியோட அந்த 65 சேர்த்து வச்சு சாப்பிடுறதுக்கு சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம ஃபைனலா தொட்டுக்கிறதுக்கு பெப்பர் சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம். இதுல சோகம் என்னன்னா முட்டையோட அவங்க ஒரு கிரேவி கொடுத்தாங்களே, அந்த கிரேவி இந்த கிரேவி ஒரே கிரேவி தான். வாங்கி மொதவா எடுத்து வச்சோன்னே இந்த விஷயம் தெரிஞ்சு நான் மன உளைச்சல் ஆயிட்டேன். என்ன பீஸும் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சு, டேஸ்டும் அதே டேஸ்டா சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான். ஓவராலா மிட் நைட்ல நீ பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கடை வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்த பக்கம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.